Everest Academy. Seek the peak with us. வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா வள்ளுவன் டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் 2 ஜிஎஸ் அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வரும் பட்டியலில் இருந்து மேற்கு பாளையக்காரர்களை கண்டறிவோம். மேற்கு பாளையக்காரர்கள் எதுவும் கண்டறிஞ்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாத்தூர், ரெண்டாவது ஊத்துமலை, மூணாவது சேத்தூர், நாலாவது நாகலாபுரம். இல்லை எது மேற்கு பாளையக்காரர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஊத்துமலையும் சேத்தூர் மட்டும்தான் மேற்கு பாளையக்காரர்கள். மீதி ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையக்காரோட சேர்ந்தது. மேற்கு பாளையக்கார மீதி இருக்கு, மொத்தம் 5 இருக்கு. மீதி இருக்கு என்ன 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா தலவன் கோட்டை, அதுக்கடுத்து நடுவக்குறிச்சி, அதுக்கடுத்து சிங்கம்பட்டி. இந்த 5ம் பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையக்காரர்கள். அதே கிழக்கு பாளையக்காரர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையக்காரர்கள் சேர்ந்தது. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் மேற்கு பாளையக்காரர் மட்டும் கேட்டிருக்காங்க. 2, 3 மட்டும்தான், அதாவது ஊத்துமலை, சேத்தூர் மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1764 நெற்கட்டு சேவலை மீண்டும் கைப்பற்றிய புலித்தேவர் 1767 மீண்டும் அதை எந்த ஆங்கிலேய அதிகாரியிடம் இழந்தார் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹேம்பெல். அதாவது பார்த்தோம்னா 1767 3 கோட்டை பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றிருப்பாங்க. வாசுதேவ நல்லூர், பனையூர் பிளஸ் நெற்கட்டு சேவல், இந்த 3 கோட்டையும் கைப்பற்றிருப்பாங்க. அது 1767-64 மீண்டும் புலித்தேவர் பிரிட்டிஷ்காரன் இருந்து மீண்டும் தன் கோட்டையை கைப்பற்றுவாரு. அதை மீண்டும் 1967 பிரிட்டிஷ்காரர் வந்து புலித்தேவரை கோட்டை வச்சு மீண்டும் தன் கைப்பற்றல கொண்டு வந்துருவாரு. அந்த புலித்தேவரை தோற்கடித்த அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹேம்பெல். 3வது கொஸ்டின், வேலு நாச்சியார் வாழ்க்கை தொடர்பான தவறான இணையை கண்டுபிடிக்க. தவறான இணையை கேட்டிருக்காங்க. தந்தை பார்த்தீங்கன்னா செல்லுமுத்து சேதுபதி, கணவர் முத்துவடுகநாதர், கரெக்ட். மகள் வெள்ளச்சி நாச்சியார், படைத்தளபதி தாண்டவராயன், தப்பு. தாண்டவராயன் வந்து அமைச்சரா இருப்பாரு. யாருன்னா சின்ன மருது. ஓகேங்களா, மருது சகோதரர்கள் இருப்பாங்களா. 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, களக்காடு போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? அதில் தோல்வியுற்றவர் யார்? களக்காடு போர் எந்த வருஷம் நடைபெற்றது? 1755. யார் யாருக்கு? புலித்தேவருக்கும் பிரிட்டிஷ்காரன். அந்த பிரிட்டிஷ்கார அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாசுக் கான். இதுல மாசுக் கான் தோத்துருவாரு, புலித்தேவர் ஜெயிச்சிருவாரு. ஓகேங்களா, ஆன்சர் டி. அடுத்த 5வது கொஸ்டின், திண்டுக்கல் கூட்டமைப்பு பற்றி சரியான கூற்றை கண்டறியவும். இது கட்டபொம்மன் தலைமையில் நடைபெற்றது. இது கட்டபொம்மன் தலைமையில் நடைபெறவில்லை. யார்? இதில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவனாப்பட்டி பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர், கரெக்டு. ஆங்கிலேயர்களை ஆதரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது, தப்பு. இது 1806 ஆண்டு நிறுவப்பட்டது, தப்பு. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் மணப்பாறை லட்சுமி நாயக்கரும் தேவனாப்பட்டி பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர். பிளஸ் இன்னும் நிறைய பேர்ல இடம்பெற்றிருந்தாங்க. இது யார் தலைமையில்னா கோபால நாயக்கர் தலைமையில தான் இது இருந்திருக்கும், புரியுங்களா. இது ஆங்கிலேயர் ஆதரிப்புக்காக ஆங்கிலேயர் எதிர்த்து உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த 13வது கொஸ்டின், பூலித்தேவர் தலைமையிலான ஆங்கிலேயர் எதிர்ப்பு கூட்டமைப்பில் இணைய மறுத்த மறவர் பாளையக்காரர்கள் எவை? யார் யாருன்னு பார்த்தோம்னா சிவகரி அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி. இந்த 2 பாளையக்காரர்கள் மட்டும் இணைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2மே பிரிட்டிஷ்காரனுக்கு கப்பம் கட்டினாங்க. ஓகேங்களா, அதனால இணைஞ்சிருக்க மாட்டோம்னு நினைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த 14வது கொஸ்டின், பாளையக்காரர் முறை தொடர்பாக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். ஓகே, பாளையக்காரர் முறை. பிரதப ருத்ரன் வாரங்களை சார்ந்த காக்கத்திய அரசர்.
இது ஃபர்ஸ்ட் கரெக்ட். ரெண்டாவது விஸ்வநாத நாயக்கர். இது என்ன, மதுரையில் இம்முறையை அறிமுகப்படுத்திய உதவி அமைச்சர். இது தப்பு. அரியநாதன் 1667 இம்முறையை அறிமுகப்படுத்தியவர். இதுவும் தப்பு. போலிக்கர் பாளையக்காரர்களுக்கான ஆங்கில சொல், அதாவது பிரிட்டிஷ்காரங்க தான் நினைச்சாங்க. இது அபிஷியலா போலிக்கர் கிடையாது. போலிக்கர்னு இங்கிலீஷ்ல கிடையாது. ஓகேங்களா? ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் என்ன? ஏ. ஆன்சர் ஏ. பிரதப பிரதப ருத்ரன் அவர் தான் வாரங்களை ஆண்ட காக்கத்தியர் அரசர். ஓகேங்களா? அவர் தான். ஓகேங்களா? இது மட்டும். அடுத்த 15வது கொஸ்டின். தீரன் சின்னமலையின் போர்களை குறித்து சரியான பொறுத்துக. தீரன் சின்னமலை போரை பத்தி பார்க்கலாம். நொய்யல் ஆற்றங்கரை போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1804 கிடையாது. இது தப்பு. 1802. ஓடாநிலை கோட்டை கட்டி அவ்விடம் விட்டு வெளியேறாமல் போரிட்ட இடம். கரெக்ட். அரிச்சலூர் போர் திவானுக்கு எதிராக சின்னமலை வெற்றி பெற்றார். தப்பு. இது யாருக்குன்னா பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக நடைபெற்றது. ஓகேங்களா? தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1806 ஜூலை 31. தப்பு. 1805 ஜூலை 31. ஓகேங்களா? அடுத்த 20வது கொஸ்டின். 1857 புரட்சியின் முடிவு மற்றும் பின்விளைவுகளை பொறுத்துக. அந்த புரட்சினால என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படுச்சுக்கணும். இரண்டாம் பகதூர் ஷா தெரியும், ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். இது ஆக்சுவலா முன்னாடியே இருக்கு. ஓகேங்களா? அது தாந்தியா தபே இவங்க பாத்தீங்கன்னா தூக்கிலிடப்பட்டவர். 1859 தூக்கிலிடப்பட்டார். ராணி லட்சுமி பாய் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார். அடுத்தது பேகம் பாத்தீங்கன்னா நேபாளத்தில் தப்பி சென்றார். இது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா 2, 1, 4, 3. ஆன்சர் ஏ. மைசூர் போர்களின் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹைதர் அலி செத்திருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மங்களூர் உடன்படிக்கை, அதுக்கு அடுத்தது ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, அடுத்த லாஸ்டா திப்பு சுல்தான் செத்திருப்பாரு. ஓகேங்களா? ஆன்சர் என்னன்னா 3, 2, 1, 4. ஆன்சர் ஏ. அடுத்து 29. தீரன் சின்னமலை குறித்து தவறான கூற்றை கண்டறியவும். திப்பு சுல்தானின் சமகாலத்தவர். கரெக்டு. கொங்கு பகுதியில் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டார். கரெக்டு. இவர் தனது சமையல்காரனான நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டவர். இது கரெக்டு. இவர் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். தப்பு. சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 30வது கொஸ்டின். வேலு நாச்சியாரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. காளையார் கோவில் போரில் அவர் கணவர் மரணம் அடைந்தார். ஓகே, எப்ப 1772. ஓகேங்களா? ஓகே. ஹைதர் அலி உதவியுடன் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார். எப்ப 1780. முத்து வடுகனாரின் திருமணம் நடைபெற்றது. எப்ப 16 வயசுல நடந்திருக்கும். 16 வயசுலயே வேலுநாச்சியாருக்கு திருமணம் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? விருப்பாட்சி கோபால நாயகர் சந்தித்தார். இது செத்தக்கு அப்புறம் தான் சந்திச்சிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்தக்கு அப்புறம் தான் சந்திச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் 1772 இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் எதுனா 3, ஃபர்ஸ்ட் 3, அடுத்து 1, அடுத்து 4, அடுத்து 2. ஆப்ஷன் பாம்பே. 59வது கொஸ்டின். கூற்று மட்டும் காணும். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் அங்கமாவார். கரெக்டு. நாடாளுமன்றம் இரு அவைகளில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா குடியரசுகளின் ஒப்புதலின்றி சட்டமாக முடியாது. இதுவும் கரெக்டு. ஆன்சர் கூற்றுக்கான கூற்றும் சரி, காரணம் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. அடுத்த 60வது கொஸ்டின். துணை குடியரசுத் தலைவர் குறித்து தவறான கூற்றை கண்டறியவும். அவர் மாநிலங்களவையில் பணி நிமித்த தலைவர் ஆவார். கரெக்டே. ஏன்னா துணை குடியரசுல யாரா இருக்காங்களோ அவர் தான் மாநிலங்களவையின் தலைவராக இருக்க முடியும். அவர் மாநில உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி இருக்கப்பட வேண்டும். ஆமா, ராஜ்யசபால உறுப்பினர் என்னென்ன தகுதி கொண்டிருக்காங்களோ அதே துணை குடியரசுத் தலைவர் கொண்டிருக்கணும். அவர் தற்கால குடியரசுத் தலைவராக செயல்படும் போது மாநிலங்களவை தலைவர் பணிகளையும் தொடர்வா. இது தப்பு. அவர் சப்போஸ் குடியரசுத் தலைவர்னா இவர் குடியரசுத் தலைவர் பொசிஷன் நிற்கும் போது அந்த ராஜ்யசபா தலைவர் யாரா இருப்பானா ராஜ்யசபைக்கு துணைத் தலைவரா இருப்பாங்க. அவர் தான் அந்த ராஜ்யசபா வழி நடத்திட்டு போவார். புரியுதுங்களா? இவரது
வாக்காளர் குழுவின் நாடாளுமன்றத்தின் நியமன உறுப்பினர்கள் இடம்பெறுவார். இதுவும் கரெக்ட். ஆனா இது கரெக்டான ஆன்சர், தவறான எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 61 மக்களவை கலைக்கப்படும் போது மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள ஒரு மசோதாவின் நிலை என்ன கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்சர் மசோதா காலாவதி ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா மாநிலங்களவை கலைக்க முடியாதுல்ல, அவங்க அதுல நிலுவையில் இருந்து அந்த மசோதா எப்படி காலாவதி ஆக முடியும்? மக்களவையில அந்த மசோதா நிலுவையில் இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா காலாவதி ஆகும். மாநிலங்களவை இருக்கும்போது காலாவதி ஆகாது. ஓகேங்களா? அடுத்த 74வது பாத்தீங்கன்னா, பின்வருகளில் யார் உறுப்பினராக இல்லாமல் மாநில சட்டமன்ற கூட்டங்களில் பங்கேற்க முடியும்? யாருன்னு பாத்தீங்கன்னா, மாநில தலைமை வழக்கறிஞர். ஓகேங்களா? இவர் பங்கேற்கலாம், பேசலாம், ஆனா ஓட்டிங் பண்ண உரிமை கிடையாது அவருக்கு. புரியுதுங்களா? ஓகே, இந்த வீடியோல GS 75 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்.